ஹாய் எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எல்லாருமே கேட்டுட்டு இருந்ததுதான். இந்த நான் முதல்வன் 2026 ஸ்காலர்ஷிப் எக்ஸாம நம்ம கிராக் பண்றதுக்கான பேசிக் மினிமம் சோர்சஸ் என்ன அப்படின்றது கேட்டுட்டு இருந்தீங்க. அதுதான் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். எஸ், நான் முதல்வன் அப்படின்ற நேம் வந்து நம்மளுக்கு மாதிரி இருக்கு. நம்மளுக்கு டிஎன்ஸ்க்கு தமிழ்நாடு யூபிசி பிரிலிம்ஸ் ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் 2026-27 அப்படின்றது நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. எனிவேஸ், நம்மளுக்கு நேம் அப்படின்றது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை. பட் நம்மளுக்கு நான் முதல்வன் அப்படின்னே கால் பண்ணி பழகிட்டனால நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ ஓகே, இதுக்கான மெயின் சோர்சஸ் அந்த பேசிக் மினிமம் சோர்சஸ் நான் சொல்லுவேன். ஏன்னா இது மட்டுமே படிச்சா கிளியர் பண்ண முடியுமானா இதையும் தாண்டி நம்ம வந்து யூபிஎஸ்சியோட ப்ரீவைக்யூலேருந்து எல்லாமே சால்வ் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ அதோட சோர்சஸ் எல்லாமே நம்ம இந்த இதில் ஷேர் பண்ணுறோம். பட் வந்துட்டு என்ன அப்படின்னா, பேசிக் மினிமம் இதை படிக்காம நம்ம போகவே கூடாது அப்படின்றக்கூடிய அந்த சோர்சஸ் தான் நான் வந்து உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ண போறேன். ஓகேவா? இதுல இருக்கக்கூடிய சோர்சஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு பிக் 4 சப்ஜெக்ட்ஸ் அல்லது பிக் 5 சப்ஜெக்ட்ஸ்னே நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு இப்போ என்விரான்மெண்ட்மே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் இடத்த வந்து இதுல வந்து பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே, அதனால நம்ம என்ன சொல்றோம்னா பிக் 5 சப்ஜெக்ட்ஸ் வச்சுக்கலாம். பட் பிக் 4 அப்படின்றது நம்மளுக்கு ஸ்டார்டிங், பிக் 5 வரும்போது என்விரான்மெண்ட் அப்படின்றது நம்ம சேர்த்துப்போம். அடுத்து பிக் 4 ஆர் பிக் 5 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலிட்டி, எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஹிஸ்ட்ரி அண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்றத நம்ம இப்போ கடந்த சில நாளாக நம்ம சேர்க்கிறது உண்டு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி இப்போ யூபிஎஸ்சிலேயே வந்துட்டு என்விரான்மெண்ட்டோட இம்பார்ட்டன்ஸ் எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்ஓஎஸ், அதாவது நம்மளுக்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் இருக்கு இல்லையா, அந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் எப்போ வந்துட்டு நம்மளுக்கு சிவில் சர்வீசஸ் கூட சேர்த்து கண்டக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்களோ ப்ரிலிம்ஸ். ஸோ அது என்ன பண்ணாங்க அப்படின்னா, என்விரான்மெண்ட்டோட ஃபோக்கஸ் அப்படின்றது நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்ல அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அதே வகையில் நம்மளுக்கு என்விரான்மெண்ட் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். என்விரான்மெண்ட்கான சோர்சஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ என்விரான்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் எதுலேருந்து படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட மிஷன் வீடியோஸ் பார்த்து படிங்க. அதாவது 1000 மிஷன் 100 வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அதில் இருக்கக்கூடிய நோட்ஸ் எடுத்து வச்சு அதை படிங்க. ப்ளஸ் நம்ம வந்து கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிடி 365 வந்து நம்ம எடுத்து படிச்சுக்கலாம். இப்போ இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ்ல நம்ம எப்படி படிக்கிறது? இப்போ நம்மளுக்கு நீங்க ஒரு ஃப்ரெஷராக இருக்கிற பட்சத்தில் கரண்ட் அஃபேர்ஸ் மேலே அதிகமாக ஃபோக்கஸ் கொடுக்காதுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கடல் மாதிரி இருக்கும். நம்ம அதை போய் நீங்க தேட ஆரம்பிச்சீங்க அப்படின்னா, அந்த கடல்ல இருந்து நம்ம வந்துட்டு ஒரு பெனிஃபிட் அடைகிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அதே சமயத்துல நம்ம இப்பதான் வந்து ஃப்ரெஷரா இருக்கோம் அல்லது ஒரு பிகினரா இருக்கோம் அப்படின்ற பட்சத்துல நம்மளுக்கு எது கையில கிடைக்குதோ அதை வந்துட்டு வேகமா பறிச்சு சாப்பிட்றத நம்ம ட்ரை பண்ணணும். நம்ம வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ஃபெயிலியருக்கு அப்புறம் இல்லை ஒரு ஸ்டார்டிங்ல இருக்கும், நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் வேணும் ஃபர்ஸ்ட் போறதுக்கு. ஸோ வந்துட்டு அட்லீஸ்ட் நம்ம ஏதாவது ஒன்று சாப்பிடணும் இல்லையா? ஒரு சின்ன ஃப்ரூட்ஸோ இல்லை வந்து ஏதாவது ஒரு என்ன சொல்றது சாப்பாடாவது நம்ம சாப்பிடணும். ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஸ்டாட்டிக் 5 சப்ஜெக்ட்ஸை வந்து பாருங்க. நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது நெக்ஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸை நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் என்விரான்மெண்ட் சொல்லிட்டேன். விஷன் 1000 விஷன் 100 அப்படின்ற அந்த வீடியோஸ் பாருங்க. மேக்ஸிமம் ஒரு 8 வீடியோஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அதை வந்து எப்படி எடுக்கிறோம், நோட்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்துட்டு சார் வந்துட்டு விவேகானந்தன் சார் வந்துட்டு நம்மளுக்கு பிவைக்யூஸ் இருக்கு இல்லையா, பிவைக்யூஸ்லாம் எடுத்து டாபிக் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அதை டீச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த கொஷின்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் அதை எப்படி சால்வ் பண்ணணும், என்ன சோர்சஸ் அப்படின்றதுக்கான அந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்துட்டு கொடுப்பாங்க. ஸோ வந்து அது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃபாகவே அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணிட்டு அந்த கொஷின்ஸை தாண்டி உள்ள இருக்கக்கூடிய அந்த சோர்சஸ் அப்படின்றது இருக்கும். அதாவது ஒரு விஷயம் இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, கிளைமேட்டாலஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கிளைமேட்டாலஜியில் இருக்கக்கூடிய திங்ஸ்லாம் வந்து சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து என்விரான்மெண்ட் பேசி இருக்குமா, ஸோ என்விரான்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நேஷனல் ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸில் என்னென்ன கேஸஸ்லாம் வந்துட்டு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நம்மளுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனியாக நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்துட்டு நம்ம அதை திருப்பி ரிவைஸ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோம். என்விரான்மெண்ட் அப்படின்றதுக்கு தனியாக சோர்ஸ் தேடி போனோம்னா நம்மளுக்கு தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான், நம்மளுக்கான வேலை அப்படின்றது முடியாது. ஸோ நம்ம வந்துட்டு விஷன் 1000 விஷன் 100 வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும். இந்த சின்ன நேரம் தான் இருக்கனால இதை வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்துட்டு நம்மளுக்கு அதில் வந்து சில ப்ரோட்டோகால்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இந்த யுஎன்எஃப்சிசி அந்த கன்வென்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்ல வரக்கூடியதான். ஸோ அது பிடி 365ல வரும்போது இங்கே நல்லாவே வந்துட்டு பார்த்துக்கோங்க. ஸோ திஸ் இஸ் ஃபார் த சோர்ஸ் ஆஃப் என்விரான்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக் போகலாம். எக்கனாமிக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய சிங்கிள் சோர்ஸ். மித்த எல்லா சப்ஜெக்டையும் விட இது ரொம்பவே வந்துட்டு ரொம்ப என்ன சொல்றது, நான் இதை அடிக்கடி படிச்சனால நிறைய படிச்சனால எனக்கு ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் எக்கனாமி. ஸோ எக்கனாமிக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே ஒரு சோர்ஸ் இது மட்டும்தான். இது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆதில் பேக் சாரோட
கிளாஸ் நோட்ஸ். ஸோ இதை நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எங்களுக்கு நான் அகாடமி போகும்போது அவங்க கொடுத்த நோட்ஸ். அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டு ஐ ஹவ் டேக்கன் இட். ஸோ லாஸ்ட் 3 இயர்ஸா ஐ ஹேவ் திஸ். ஸோ அவர் வந்து நம்மளுக்கு இப்போ வந்து புக்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க வந்துட்டு கிளாஸ் போய் படிக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா அந்த புக்ஸ் வந்து நீங்க வாங்கிக்கலாம். வாங்கி அதுல படிச்சுக்கலாம். இல்ல அப்படின்னா இப்போ இந்த சின்ன நேரத்துல நம்ம என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா தி சேம் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் இருக்கு இல்லையா, அதுல வந்துட்டு ஆதில் சார் வந்துட்டு நம்மளுக்கு எக்கனாமியோட ஃபவுண்டேஷன் வீடியோஸ் வந்து போட்டிருக்காங்க. அதுல டிஸ்கிரிப்ஷன்ல நம்மளுக்கு நோட்ஸ் இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த 30 வீடியோஸ்ல இருக்கக்கூடிய நோட்ஸ் வந்து எடுத்து டவுன்லோட் பண்ணி ஒரு பிடிஎஃபா கம்பைல் பண்ணி அந்த பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. அது இதுல என்ன குவாலிட்டி எங்களுக்கு கிளாஸ்ல எடுத்தாங்களோ சேம் குவாலிட்டி வந்துட்டு நம்மளுக்கு ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்லயும் கிடைக்கும். ஸோ அதை நோட்ஸ் எடுத்து படிச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நோட்ஸ் எடுத்து படிக்கிறதுக்கு அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்ற பட்சத்துல நீங்க என்ன பண்ணலாம்னா அந்த பிடிஎஃபா எல்லாத்தையும் சேர்த்து கம்பைல் பண்ணிக்கோங்க. கம்பைல் பண்ணிக்கிட்டு அதை வந்து பிரிண்ட் அவுட் போட்டுட்டு இந்த மாதிரி கூட படிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் அந்த வீடியோஸ் வந்து பார்த்துட்டு அதுல நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, அவர் எப்படியும் மேக்ஸிமம் அந்த ஸ்லைட்ஸ்ல இருக்கதான் சொல்லுவாங்க. ஸ்லைட்ஸ்ல இருக்கிறது சொல்லாத போது எக்ஸ்ட்ரா ஏதாவது சொல்லும் போது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அதுல எழுதி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ முதல்லையும் எழுதணும் அப்படின்ற போது டைம் கன்சியூமா இருக்கிறதுனால இந்த மெத்தட் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ எக்கனாமிக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே சோர்ஸ் வந்து இதுதான். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாலிட்டிக்கு எல்லாரும் ஃபாலோ பண்ணக்கூடியதான் நம்மளோட லக்ஷ்மிகாந்த் புக். இது வந்துட்டு நான் வந்து 3 இயர்ஸ் பேக் வாங்கினால என்கிட்ட ஓல்ட் எடிஷன் தான் இருக்கு. நீங்க நியூ எடிஷன் வச்சிருப்பீங்க. ஸோ எதுனாலும் ஓகே தான். என்னடா கலர் வேற மாதிரி இருக்குன்னு பார்க்காதீங்க. இது வந்துட்டு கிட்டத்தட்ட 2021 or 22 சம்திங்ல நம்ம வந்து வாங்கினது. ஸோ இப்போ வாங்கியிருக்கேன்னா 6th எடிஷன். இது 2022ல வந்து நான் வந்து இது வந்து வாங்கியிருக்கேன். ஸோ வந்து இது வந்து என்கிட்ட பழைய எடிஷன். பட் நான் இதுலயும் படிச்சுட்டேன்றதுனால நான் இதான் படிச்சுட்டு இருக்கேன். நியூ எடிஷன் நான் வாங்கினதுல. உங்ககிட்ட பழைய எடிஷன் வேணா அதே படிங்க. இல்லை அப்படின்னா நியூ வாங்க போறீங்க அப்படின்னா பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் வாங்குறதுன்றது ஒரு பெஸ்ட் ஐடியா தான். ஸோ வந்து நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுக்குமே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் வீடியோஸ் வந்து பார்த்துட்டு நீங்க கிளாஸ் போகல அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஃபவுண்டேஷன் வீடியோஸ் பார்க்கும்போது இதையும் சைட்ல எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருக்கக்கூடிய நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை தாண்டி சார் சொல்லக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதுல வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டா கொடுத்துருக்கதை வந்து அவங்க பிரேக் பண்ணி கொடுப்பாங்க. ஓகேவா? அது சேம் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர் டிஎன் யூடியூப் சேனல்ல இன்னுமே நம்மளுக்கு பிரேக்கபிளா நல்லா வந்து புரியுற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இதுலயே வந்துட்டு சைட்ல வந்து நோட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ வந்து நாளா பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாமே எழுதிதான் வச்சிருக்காங்க. ஃபுல்லாமே என்னன்னா அந்தந்த பேஜ்ல என்னென்ன இருக்கோ அந்த இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் எழுதி வச்சிருப்பேன். ஸ்டிக்கி நோட்ஸ் யூஸ் பண்ணி கூட நீங்க வந்து எழுதி வச்சுக்கலாம். நானும் ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்றது வந்து ஸோ ரொம்ப எழுத வேண்டியது இருந்தது அப்படின்னா நம்ம ஸ்டிக்கி நோட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேசஸ் எல்லாம் வரும்போது அதுக்கான இந்த ஒரு சென்டென்ஸ்ல நம்ம வந்து எழுதுறது எல்லாத்தையுமே இதுல வந்து எழுதிக்கலாம். ஸோ ஓகே, இந்தியன் பாலிட்டிக்கு லக்ஷ்மிகாந்த் உங்களுக்கு புக் வந்து படிச்சுக்கோங்க. கிளாஸ் எதுவும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா சேம் ஆல் இந்தியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர்ல ஃபவுண்டேஷன் வீடியோஸ் ஒரு 30 வீடியோஸ் கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சோஷியல் வந்து பாத்தீங்கன்னா ஜியாகிரபில வந்துட்டு இந்த 4 NCERTs. இந்த 4 NCERTs தான் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். என்னென்ன NCERT பாத்தீங்கன்னா கிளாஸ் 11ஓட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் பிசிக்கல் ஜியோகிரபி, த மஸ்ட் ரீட் NCERT. அண்ட் தென் வந்து நம்மளுக்கு கிளாஸ் 11ஓட இந்தியா பிசிக்கல் என்விரான்மெண்ட், திஸ் இஸ் த செகண்ட் மஸ்ட் ரீட் NCERT. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி, கிளாஸ் 12 ஐ திங்க். ஸோ கிளாஸ் 12ஓட ஜியோகிரபி NCERT இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமி. ஸோ இதுவுமே ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஆனது. பட் இதுல இருக்கக்கூடிய டேட்டாஸ்லாம் வந்து கொஞ்சம் ஓல்டா இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதுல இருக்கக்கூடிய அந்த ஹெட்டிங்ஸ் எடுத்துக்கிட்டு நம்மளோட எக்கனாமிக் சர்வே அல்லது பட்ஜெட்ல இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் வந்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுவுமே ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு இந்த போர்ட்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம இதுல தான் எடுக்கிறாங்க. போர்ட்ஸ், வெஜிடேஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ் எல்லாம் இதுல இருந்து எடுக்கிறாங்க. ஸோ இந்த இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் வந்து இது வந்து ஒரு குயிக் ரீட் விட்டுக்கோங்க. இது வந்து நம்மளுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிரபி கிளாஸ் 12ஓடது. இது போக நீங்க வந்துட்டு ஜியோகிரபில இன்னும் ஹோல்ட் வேணும்னா ஜிசி லியாங் புக் இருக்கு. சர்டிபிகேட் அண்ட் பிசிக்கல் ஜியோகிரபி புக் வந்துட்டு ஜிசி லியாங், கோச்சிங் லியாங் புக் இருக்கு. ஸோ அந்த புக் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த 5 புக்ஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் ஃபார் ஜியோகிரபி. ஓகே, இது வந்து 4 NCERT, ஒன்று வந்து நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் புக்னு சொல்லக்கூடியது கோச்சிங் லியாங் புக். ஓகே, இதுதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ கமெண்ட்ல வந்து கேட்டிருந்தீங்க என்ன 4 இம்பார்ட்டன்ட் NCERT லிஸ்ட் ஜியோகிரபி கேட்டிருந்தீங்க. These are the 4 NCERTs. This is fundamentals of physical geography, class 11 NCERT, and
India Physical Environment, Class 11 NCERT. And then we have Fundamentals of Human Geography, Class 12 NCERT. And then we have India People and Economy, Class 12 NCERT. Okay. So இந்த 4 NCERTs தேவை. இது போக வந்துட்டு விஷன் வீடியோஸ்ல இருந்து நான் அப்ப சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிவி குவிஸ் வந்து டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த டாபிக் வைஸ் கொடுத்ததுல நம்மளுக்கு பின்னாடி நோட்ஸ் இருக்கும். அந்த நோட்ஸ் வந்து எடுத்து நீங்க வந்துட்டு குட்டி குட்டியா வந்து எழுதி வச்சுக்கலாம். ஜஸ்ட் லைக் திஸ். உங்களுக்கு எப்படி வேணுமோ, நான் வந்து அழகா இருக்கிறதுலாம் எழுதுறதுல படிக்கிறதுக்கு தானு சொல்லிட்டு ஹேவ் சின்ன சின்ன ஹேண்ட் ரைட்டிங்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறையா வந்துட்டு எழுதி வச்சுக்கலாம். ஓகே, ரொம்பவே மினிமமாக தான் இருக்கும். அந்த ஒரு நம்மளுக்குன்னு ஒரு 8 வீடியோஸ் இருக்கும், இல்லது 5 வீடியோஸ் இருக்கும். இம்பார்ட்டண்ட்டாக அந்த திங்ஸ் வந்து பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நிமிஷம் அதை பார்த்து சொல்லிடுறேன். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், 8 வீடியோஸ் வந்து நம்மளுக்கு இருக்கு ஃபார் ஜியோகிராஃபி. எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே நம்மளுக்கு 8 வீடியோஸ் வந்து இருக்கு. அதுல இருந்து நீங்க ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய அந்த கொஸ்டின்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்றது கேட்டுக்கிட்டு அது நீங்க சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். நம்மளோட பிரிண்ட் அவுட் நம்ம வந்து இப்போ பார்த்துருப்போம் இல்லையா, யூபிஎஸ்சி டிவைக்யூ பிரிண்ட் அவுட்ஸ் எடுத்து அதில் நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த இதை நம்மளுக்கு சொல்லுவாங்க இல்லையா, ஒவ்வொரு டாபிக்லையும் என்னென்ன அப்படின்றது. இப்போ ஃபிசிக்கல் ஜியோகிராஃபியில் நம்மளுக்கு கார்னரல் ட்ரிஃப்ட் தியரியிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின விஷயங்கள் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் ஆர் தி சோர்சஸ் ஃபார் ஜியோகிராஃபி. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 3 சப்ஜெக்ட்ஸ் அப்படின்றதுக்கான சோர்சஸ் வந்து சொல்லியிருக்கோம். 3 சப்ஜெக்ட்ஸோட சோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே அதுவே இவ்வளோ இருக்குது. ஓகே, ஸோ இதில் நான் வந்து கோச் இந்தியா புக் வந்து வைக்கல. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளுக்கான சோர்சஸ் ஃபார் ஜியோகிராஃபி, எக்கனாமி அண்ட் பாலிட்டி. இப்போ இது வந்து 3 சப்ஜெக்ட்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. இதே இது நம்மளோட பிக் 5 சப்ஜெக்ட்ல பிக் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய நம்மளோட ஹிஸ்ட்ரியோட இது பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1 சப்ஜெக்ட்டுக்கே வந்துட்டு இந்த 3 சப்ஜெக்ட்டுக்கு நம்ம படிக்கக்கூடிய சோர்சஸ் தாண்டி ரொம்பவே பெருசாக இருக்கும். ஒரு நிமிஷம். இதை பார்த்தீங்கன்னா அவ்வளோவுமே வந்து ஹிஸ்ட்ரிக்கானது தான். ஸோ இது வந்துட்டு படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ பேசிக் மினிமம் இதில் எப்படி படிக்கலான்றத சொல்கிறேன். இவ்வளோ சோர்சஸ் இருக்கு, பட் இதில் எவ்வளோ தூரம் நம்மளால படிக்க முடியும் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஏன்னா இது ஒரு புக்கே வந்து இவ்வளோ பெருசாக இருக்குது, ஸ்பெக்ட்ரம் புக். இது வந்து எல்லாரும் ஸ்பெக்ட்ரம் படிக்கணும்னு சொல்லுவாங்க, பட் இட்ஸ் வெரி டஃப் டு ஆக்சுவலி. இவ்வளோ பெரிய புக்கு ஒரு சப்ஜெக்ட்ல அதுல 3 டிவைட் பண்ணிட்டு அதுல ஒரு பார்ட் இது. ஸோ பட் நம்மளுக்கு ப்ரூஃப் தரக்கூடிய ஒரு புக் தான். ஓகே, இந்த புக்கு தூக்கி நான் வந்து கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் இந்த 4 நியூ என்சிஆர்டிஸ்ல இருக்கக்கூடியது தீம்ஸ் புக். ஸோ இந்த 4 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். ஸோ இது படிச்சிடலாம். ஸோ இது வந்து நீங்கள் மஸ்ட் ரீட். நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இது போக அவர் பாஸ் புக் 3 இருக்கு. அவர் பாஸ் புக் 3. ஸோ என்கிட்ட 2 இருக்கு. இன்னொன்று வந்து நான் வந்து ஆன்லைனில் தான் பார்த்து நோட்ஸ் எடுத்தேன். எனக்கு அவர் பாஸ் 1 அப்படின்றது கிடைக்கல. ஸோ இந்த 7 புக்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். அது நியூ என்சிஆர்டி சொல்லுவாங்க. இப்போ இந்த நியூ என்சிஆர்டிக்கும் நியூ என்சிஆர்டி அப்படின்றது வந்துருச்சு. ஓகே, ஸோ நம்ம இப்போதைக்கு இது ஃபாலோ பண்ணலாம். நம்மகிட்ட இருக்கிறது நம்ம ஆல்ரெடி படிச்சுட்டே படிக்கலாம். ஏன்னா இப்போ புதுசாக படிச்சுட்டு நம்ம நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ இது இல்லை அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எஸ்சிஆர்டி புக்ஸ் 2 இருக்கு. இதுவுமே ரொம்பவே ஃபுல்டான புக் தான். ஸோ இந்த ரெண்டுமே ஃபுல்லாக படிக்கணும்னு இல்லை. இதில் வந்துட்டு 12th புக்கில் வந்து நம்மளுக்கு 12 ஹிஸ்ட்ரி கொடுத்துருப்பாங்க, அது ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் நான் முதல்வன் எக்ஸாம். பட் ஃபார் யூபிஎஸ்சி யூ ஹேவ் டு ஸ்டடி பிகாஸ் வி ஹாவ் 12 ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் மெயின்ஸ், ரைட்? ஸோ அது வந்து ஃபுல்லாக தான் படிக்கிறோம் ஃபார் யூபிஎஸ்சி. ஸோ நம்ம இப்போ நான் முதல்வனுக்கு இந்த 12th புக்கில் கொஞ்சம் போர்ஷன் வந்து விட்டுலாம். ஓகே, ஸோ இந்த புக் அதாவது இந்த புக் படிச்சுக்கோங்க. இது போக இது ஒன்று சொல்லுவாங்க ஓசிஆர்டி ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரிக்கு வந்து வி ஹேவ் ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்கு ஆர்எஸ் சர்மாவோட புக். மாடர்ன் இந்தியாவுக்கு நம்மளுக்கு பிபின் சந்திரா புக். ஸோ நீங்கள் இது இல்லை இது படிக்கிறீங்கன்னா இது ஸ்கிப் பண்ணிங்க. இது படிக்கல, இந்த ஸ்பெக்ட்ரம் புக் படிக்கலாம்னா இந்த புக் படிச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து மெடிவல் இந்தியாவுக்கு வி ஹேவ் சதீஷ் சந்திரா புக். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இந்த புக்ஸ்
தமிழ்நாடு புக்ஸ் இந்த 2 படிக்கிறீங்கன்னா இந்த புக்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ வந்து ஸ்கிப் பண்ணிடலாம்னா என்ன சொல்றேன்னா, ரொம்பவே மினிமமா படிக்கணும். மேக்ஸிமம் ரிவிஷன் வந்து நம்ம பண்ணணும். டெஸ்ட்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னுமே நம்ம நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஹிஸ்ட்ரிக்கு மட்டுமே நம்ம இவ்வளோ தூரம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஸோ வந்து நீங்க என்னோட இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது 2 படிச்சுக்கோங்க. இது 2 ப்ளஸ் வந்து நம்மளுக்கு தீம்ஸ் புக் அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு ஆல். இதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ், அந்த பிக்சர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய டீடைல்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ இது 2 படிச்சுக்கோங்க. 2 சொல்லும் போது இந்த தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி 1, தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி 2 காமிச்சிருங்க. தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்ட்ரி 1 part 1 book. It's class 12 book, and then themes in Indian history 2 for medieval India, class 12 NCERT. Themes in Indian history part 3, this is also class 12 NCERT. And we have introduction to Indian art fine arts book, class 11 book. It's must read. So this choose நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் புக்கோட கிளாஸ் 11 and 12ஓட ஹிஸ்ட்ரி புக்ஸ். இது ரீட் பண்ணும்போது இப்போ நீங்கள் குரூப் 1 இதுக்கெல்லாம் வந்து ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்லை வந்து டிஎன்பிசி பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி இது படிச்சுருக்கீங்க. ஸோ இது நல்லா படிச்சுட்டு இந்த புக்ஸ் இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, கிளாஸ் 12 11 and 12ஓட என்சிஆர்டி ஹிஸ்ட்ரிக்கு. ஸோ இது தவிர நம்ம வந்து இதுக்கும் கம்மியாக படிக்க முடியாது, ரொம்பவே டைம் கம்மியாக இருக்குது. ஸோ இது பண்ணுங்க, பார்க்கலாம். இது எல்லாமே முடியுதுனா கூட யூ கேன் டூ ஆல் திங்ஸ். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹிஸ்ட்ரிக்கு இது வரைக்கும் படிச்சிருக்கீங்க ஸ்பெக்ட்ரம் இதெல்லாமே படிச்சிருக்கீங்கன்னா கோ வித் தட். அது எதுவுமே படிக்கலை, இப்போதான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த 2 புக்ஸாவது படிச்சுக்கோங்க. மினிமம் பேசிக் மினிமம். ஸோ இந்த 2 புக்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக ஒரு ஓவர்வியூ இருக்கும், எந்த ஒரு டாப்பிக்கும் விட மாட்டீங்க. ஸோ இந்த 2 புக்ஸ் கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அண்ட் தென் இதில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸாவது பார்த்துக்கோங்க. இந்த 4 புக்ஸில் இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் அண்ட் அது கீழே இருக்கக்கூடிய திங்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. பட் ஹிஸ்ட்ரி அப்படின்றது இட்ஸ் a big subject to cover. That's why I even not put a video to study how to study history. அது படிச்சுட்டே போகலாம். ஸோ ஹிஸ்ட்ரி வந்து நம்மளுக்கு ரொம்பவே இருக்கனால எவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக எடுத்துக்க முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ மினிமமாக எடுத்துக்கோங்க. நம்ம இது வரைக்கும் 2 ஹிஸ்ட்ரி வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 2025ஓட நான்கு பிவிக் அனாலிசிஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் 2024ஓட பிவிக் அனாலிசிஸ் வீடியோ வந்து போட்டிருக்கோம். இது 2த்தையுமே பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு பிவிக்யூல என்னென்னு கேட்டிருக்காங்க, அதில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் ஏரியா இருக்கு, அதில் தீம் வைஸ் நம்ம பார்க்கும்போது எப்படி பண்ணலாம். ஆல்ரெடி நான் மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து எப்படி படிக்கிறது, அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் தீம்ஸ் வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்துட்டு நானுமே இனிமேல் படிக்க போகிறதுனால எவ்வளோ ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோஸ் போட முடியுன்றது தெரியல. பட் ஐ வில் ட்ரை டு புட் அ வீடியோ. பிகாஸ் நான் இப்போ வந்து ஒரு பார்ட்டிங்காக ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ஸோ அதுவும் போயிட்டு படிக்கவும் செஞ்சுட்டு வீடியோ எவ்வளோ தூரம் எடுத்து போட முடியும் அப்படின்றது தெரியல. ஸோ ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு டூ. ஓகே. ஸோ ஹிஸ்ட்ரிக்கு நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் என்னோட சஜஷன் எப்படி வந்து போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஹிஸ்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா அது முடியவே முடியாது, போயிட்டே இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியை டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து படிச்சுட்டே இருங்க. ஓகேவா. ஒரு புக்கு எடுங்க, ஏன்ஷியன்ட் இந்தியாவில் ஆரம்பிச்சுட்டு அதை ஒரு டைம் டேபிள் போட்டு அதுக்குன்னு ஒரு 1 or 2 hour டெய்லி ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. வேற என்ன பண்ணுறது, நம்மளுக்கு அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு 10 கொஷின்ஸ் மேலே வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போ 2026 ஹிஸ்ட்ரிலேருந்து நம்மளுக்கு நிறைய கொஷின்ஸ் வந்து வந்திருக்கு. குவாலிட்டிலேருந்து கம்மியாயிடுச்சு. நம்மளுக்கு நான் முதல்வனோட ஒரு இது என்ன அப்படி பிவிக்கு அனாலிசிஸ் பண்ணும்போது என்ன தோணுதுன்னா, அந்தந்த வருஷம் யூபிஎஸ்சியில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த சப்ஜெக்ட்லேருந்து கொஞ்சம் அதிகமான கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ ஹிஸ்ட்ரியை நம்ம வந்து விட முடியாது அவ்வளோ சீக்கிரமாக. ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம படிச்சு தான் ஆகணும். ஸோ ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவலை வெட்டுறாதீங்க, அதையும் நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். ஸோ இப்போ சொன்ன மாதிரி ஃபுல்லாக படிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் ஜஸ்ட் வந்து தமிழ்நாட்டோட 11th and 12th புக்ஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி கூட ஸ்பீடில் வச்சுக்கோங்க. ஏன்னா இதை மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா இது முடிக்கவே 1 month ஆயிரும். ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்ற பட்சத்தில். ஸோ ஹிஸ்ட்ரி வந்துட்டு ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா கொஞ்சம் பண்ணுங்க. ஓகே. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபியை முடிச்சிடலாம். பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரஃபி, என்விரான்மெண்ட் முடிச்சிடலாம். ஹிஸ்ட்ரி அதுக்காண்டி தொடாமல் இருக்க முடியாது. ஹிஸ்ட்ரி நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ ஹிஸ்ட்ரியை பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் 11th and 12th புக் படிச்சுட்டு தீம் வைஸ் நம்ம வந்து படிச்சுக்கலாம். அதில் என்னென்ன தீம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டு அந்த தீம் வைஸில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்துட்டு நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஈஸியாக இருக்கும் இந்த வே ஹிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு. ஸோ பிவிக்யூஸ் வச்சு தான் நம்ம ஹிஸ்ட்ரி அப்படின்றதுக்கு நம்ம கொண்டு போகணும். ஏன்னா நம்ம ரிசோர்ஸஸ் அப்படின்றது நிறையா இருக்குது. ஓகே. ஸோ எந்த காம்பினேஷனில் படிக்கிறது அப்படின்றது ஒரு பெரிய குழப்பம் தான். ஓகே. இது மினிமம்னா வந்து 11th and 12th வந்து படிச்சுக்கோங்க. ஓகே.
வேற என்ன சொல்லுச்சு. ஸோ இது போக நம்மளுக்கு ஆப்டிடியூட் இருக்கு. ஆப்டிடியூட்க்கு வந்து லாஸ்ட் 5 இயர்ஸோட யூபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதில் இருக்கக்கூடிய எல்லா சப்ஸையும் போட்டுப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய எல்லா மாடல்ஸையும் போட்டுப்பாங்க. ஸோ பேசிக்காக தான் இருக்கும். நம்ம எல்லாத்தையுமே அட்டென்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும். நம்மளோட முதல்வன்ல இருக்கக்கூடிய ஆப்டிடியூடையும், அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி பிஒய்க்யூஸ்ல இருக்கக்கூடிய சிசெட் பேப்பர் இருக்கக்கூடியதையும் எல்லாத்துலயும் நம்மளுக்கு வந்து நியர்லி ஒரு 50 கொஸ்டின்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த 50 நம்ம பார்த்தோம்னா அந்த 250 சம்ஸ் அந்த மாடல்ஸ் பார்க்கும்போதே உங்களுக்கு அது வந்து கவர் ஆயிரும். ப்ளஸ் உங்களுக்கு கிளாஸஸ் தான் வேணும்னா ஆல்வேஸ் சிலபஸ் கோச்சிங் சென்டர்லேயே நமக்கு கிளாஸஸ் அப்படின்றது எடுத்துருக்காங்க. பட் இந்த டைம்ல நம்ம கிளாஸஸ் எடுத்து போய் பார்த்துட்டு இருந்தோம்னா கிளாஸ் மட்டும் தான் பார்க்க முடியும். நம்ம வந்து போட்டு பார்த்துருக்கோட ப்ராக்டிஸ் இருக்காது. ஸோ நீங்க கைப்பட எடுத்து ப்ராக்டிஸ் பண்றது தான் வந்துட்டு மேக்ஸ் அண்ட் ஆப்டிடியூடுக்கு வந்து ஈஸியா இருக்கும். எப்படி கேட்குறாங்கன்னு பார்த்துட்டு அதில் வந்து ஒரு என்ன மிஞ்சி போனால் ஒரு 15 to 20 டாபிக்ஸ் இருக்கும். அந்த டாபிக்ஸில் ஒவ்வொன்றிலையும் 3 to 4 மாடல் கொடுத்து பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு அது ஈஸியாக தான் இருக்கும். நோ இஷ்யூஸ் இன் டூயிங் மேக்ஸ் ஆர் ஆப்டிடியூட். ஓகே ஓகே. இது போக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்வன் பிஒய்க்யூ முதல்வன் அப்படின்னு பேர் வச்சு நம்மளுக்கு வந்து 2023, 24, 25 பிஒய்க்யூஸ் இருக்கு. ஸோ அது வந்து பார்த்துக்கோங்க. அது வந்து எங்க கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கமெண்ட்ல கேளுங்க. நம்ம ஆல்ரெடி வந்து போட்டிருக்கோம் அதுக்கான பிஒய்க்யூ சோர்சஸ் வீடியோ அண்ட் தென் அதில் இருக்கக்கூடிய பிடிஎஃப் டிரைவ் லிங்க் வந்து நான் வந்து கொடுத்துருக்கேன். 2018 இருக்கு. நான் வந்து 1 month முன்னாடி கொடுத்தனால 18 பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். பட் டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் 2023, 24, 25 இந்த 3 பேப்பர்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. வி வில் மூவ் ஆன். ஓகே. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி பிஒய்க்யூ லாஸ்ட் 5 இயர்ஸாவது கம்பல்சரி நீங்க வந்து முடிச்சிருக்கணும். அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஏன்னா இந்த முதல்வன் பிஒய்க்யூல இருந்தும் நம்மளுக்கு யூபிஎஸ்சி பிஒய்க்யூ வந்து நம்மளுக்கு 20 கொஸ்டின்ஸ் to 25 கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சேம் கொஸ்டின் அப்படியே வரலனாலும் இதுல நம்ம சால்வ் பண்ண ஹிண்ட் வச்சு இதுல நம்ம வந்து கொஞ்சம் நாலேஜ் எடுத்து வச்சிருந்தோம், படிச்சு வச்சிருந்தோன்ற பட்சத்துல அந்த 20 கொஸ்டின்ஸ் வந்து நம்ம வந்து கரெக்டா போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஒவ்வொரு கொஸ்டினுமே நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஒரு கொஸ்டின்ல கூட கட் ஆஃப் மிஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா கூட தான். ஓகே. நம்ம வந்துட்டு அந்த ஒவ்வொரு கொஸ்டினுமே இம்பார்ட்டன்ட். ஸோ எல்லா கொஸ்டினுமே நம்ம பார்த்துதான். நெக்ஸ்ட் வந்துட்டு யூபிஎஸ்சி பிஒய்க்யூ வந்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க யூபிஎஸ்சியோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரை எடுத்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து போட்டு பாருங்க. அதுலயே நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம பிஒய்க்யூ அனாலிசிஸ் வீடியோ வந்து ராகுலுக்கு வந்து போட்டிருக்கோம். எப்படி போட்டீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கொஸ்டினையும் எடுத்து அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்துட்டு அதோட ஆப்ஷன்ஸ்ல இருக்கக்கூடிய இதெல்லாம் ஏன் வருது, எதுக்கு வருது, இதை ஏன் கொடுத்துருக்காங்க, ஏன் இந்த ஆப்ஷன் பர்டிகுலரா கொடுத்துருக்காங்க, இந்த விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். பார்த்துட்டு இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ல இதுக்கான ரெலவன்ஸ் இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியும் நீங்க படிச்சு வச்சுக்கலாம். இப்போ நீங்களே ஒரு கொஸ்டின் எடுத்து அதுல சால்வ் பண்ணி பார்க்கும்போது அதுல இருக்கக்கூடிய உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடிய விஷயங்கள் அதிகமா இருக்கும். ஸோ அதை நீங்க பண்ணலாம். ஸோ யூபிஎஸ்சி பிஒய்க்யூ முதல்வன் பிஒய்க்யூ நம்ம பார்க்கணும். இது போக உங்களுக்கு டைம் இருக்கிற பட்சத்துல ஒவ்வொரு சாப்டரும் முடிக்கிறதுல டைம் இருக்கும் பட்சத்துல இல்லை, கம்பல்சரியாவே நீங்க பண்ணணும். அப்பதான் வந்துட்டு இந்த எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும். ஒவ்வொரு இப்போ ஜியாகிரபியா இருக்கட்டும் எதா இருக்கட்டும் முடிக்கும் போது யூ ஹாவ் முதல்வன் கொஸ்டின் பேப்பர்ஸ், ரைட்? ஸோ முதல்வன் கொஸ்டின் பேப்பர்ஸ்னா பிஒய்க்யூஸ் மட்டும் இல்லை. இந்த இயர் வந்துட்டு நம்மளுக்கு முதல்வனோட டெஸ்ட் சீரிஸ் வந்து வச்சிருந்தாங்க. ஸோ இப்போ ஜியாகிரபின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் 3 கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கு. 100 கொஸ்டின் ஈச் மாதிரி 300 கொஸ்டின்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாலிட்டிக்கு ஒரு 300 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்த்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இன்னுமே ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பர் பார்க்க முடியல அப்படின்னாலும் இந்த யூபிஎஸ்சி பிஒய்க்யூ பிளஸ் முதல்வன் பிஒய்க்யூவோட சேர்த்து நம்மளோட முதல்வன்ல லாஸ்ட் இயர் அதாவது 2026 எக்ஸாம்காண்டி நடத்தினா 5 மார்க் டெஸ்ட் பேப்பர் வந்து இருக்கு. சாரி 4 மார்க் டெஸ்ட் நினைக்கிறேன். 4 மார்க் டெஸ்ட் பேப்பர் வந்து இருக்கு. அந்த 4 மார்க் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் ஈச் நம்ம பார்க்கும்போது வி ஹாவ் நியர்லி 400 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஸோ 400 கொஸ்டின்ஸ்ல இருந்து அந்த 400 டாபிக்ஸா தான் இருக்கும். ஸோ அதுல இருந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஏதாவது கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி போயிருந்தாலும் நம்ம லேர்ன் பண்ண முடியும். பிளஸ் நம்ம பிஐபியோட சோர்சஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட். கரண்ட் அஃபேர்ஸ்க்கு என்ன பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு, என்விரான்மெண்ட்க்கு, எக்கனாமிக்கு இதுக்கெல்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படின்ற பட்சத்துல நம்ம விஷன் ஐஏஎஸ் அகாடமியோட பிடி 365 வந்து நீங்க பார்க்கலாம். இல்ல நீங்க இதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஒரு அகாடமியோட பிடி 365 இல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஏதாவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவுமே ஓகே தான். நீங்க எதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை ஃபாலோ பண்ணுங்க. புதுசா ரிசோர்ஸ் எதுவும் ஃபாலோ பண்ணாதீங்க. இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எனக்கு வந்து ஸ்டாட்டிக்கே படிக்க நிறைய இருக்குன்ற பட்சத்துல கரண்ட் அஃபேர்ஸ் வந்துட்டு அட்லீஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு மட்டும் படிச்சுக்கோங்க. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்குன்னு சொல்லும் போது
எஸ்பெஷலி ஸ்பேஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, அண்ட் தென் குவாண்டம் டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கக்கூடியது, நோபல் ப்ரைஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடியது. ஸோ இது மூணுத்தையுமாவது நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்துக்கோங்க. மற்றபடி நம்ம வந்துட்டு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிக்கு ஃபுல்லாக படித்தாலும் எவ்வளோ தூரம் ஞாபகம் இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து எதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறோமோ அதை வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம முடிஞ்ச வரைக்கும் பெஸ்ட் கொடுக்கலாம், நம்மளுக்கு வரும், கண்டிப்பாக வரும். ஸோ நம்பிக்கையோடு இருங்க. ஓகே, ஸோ பிவைக்யூஸ் அப்படின்றத ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸ்டாட்டிக் வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, கரண்ட் அஃபேர்ஸையும் தாண்டி கரண்ட் அஃபேர்ஸ் பண்ணுற நேரத்தில் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா பிவைக்யூஸ் வந்து பார்க்கலாம். பீச் நான் முதல்வன் பிவைக்யூஸ் ஆர் யூபிஎஸ்சி பிவைக்யூஸ் எடுத்து சால்வ் பண்ணுங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் வர்றது தாண்டி நம்மளுக்கு இதில் வர்றது நிறையா இருக்கும். ஓகே, அது மேலே நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் முன்னாடி படிச்சிருக்கீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் ஃபோக்கஸ் கொடுங்க. இப்படி கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும் அப்படின்னா ஏதாவது ஒரு சோர்சஸ் வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க. எதுவுமே இது வரைக்கும் நான் பண்ணதில்லைன்ற பட்சத்தில் விஷன் ஐஏஎஸோட நீங்கள் நம்ம பண்ணலாம். PD 365 இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே தனித்தனியாக ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அப்டேட்டட் PDF வந்து விட்டுருக்காங்க. ஸோ இது 2 PDF இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு குறிப்பிட்ட மந்த், லைக் மார்ச் ஆர் ஜனவரி, டிசம்பர், அது சம்திங் எனக்கு ஞாபகம் இல்லை இப்போ கரெக்டாக. ஸோ அந்த மந்த் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் ரிமைனிங் மந்த் ஸ்டில் ப்ரிலிம்ஸ் மே வரைக்கும் இருக்கக்கூடியது நம்மளுக்கு அப்டேட்டட் பிடிஎஃபாக வந்து தருவாங்க. ஸோ அப்டேட்டட் பிடிஎஃப்பும் பார்த்துக்கோங்க, நம்மளோட சப்ஜெக்ட் வைஸ் பிடிஎஃப்பும் பார்த்துக்கோங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஐஆரோடது சயின்ஸ் அண்ட் டெக், எக்கனாமி, என்விரான்மெண்ட் பர்சே கொஞ்சம் நீங்கள் அதிகமாக படிக்கணும்னா ஸோ இந்த 4 திங்ஸ் வந்து பார்த்துக்கோங்க, நம்மளால் பண்ண முடியும். ஓகே, திஸ் ஆர் தி சோர்சஸ். ஸோ இதுவே வந்துட்டு நிறைய இருக்குது. அதை எப்படி மினிமமாக பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கோங்க. நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். பாலிட்டிக்கல் லக்ஷ்மிகாந்த், எக்கனாமிக்கு ஆதில் சாரோட நோட்ஸ், உங்களுக்கு ஜியாகிரபிக்கு 4 NCERT ப்ளஸ் ஜிசி லியாங் புக் ப்ளஸ் விஷன் மிஷனில் இருக்கக்கூடிய அந்த நோட்ஸ். ஸோ இதில் 4 NCERT படிக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கிறவங்க அட்லீஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரபி, இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், இந்த 2 NCERT படிச்சுட்டு இந்தியா பீப்புள் அண்ட் எக்கனாமியில் இருக்கக்கூடிய அந்த புக்ஸில் இருக்கக்கூடிய மெயின் டாபிக்ஸ் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணி ஒரு ரீட் விட்டுருங்க. ஸோ இந்த 3 NCERTs வந்து கம்ப்ளீட்டாக பண்ணிடுங்க. ஏன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜியோகிரஃபியில் நம்மளுக்கு கொஷின் வருது ரொம்பவே கம்மியாக. ஸோ அந்த இது ஸ்கிப் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, 3 NCERT வந்து ஜியோகிரபிக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் ஜிசி நாங்கள் வந்துட்டு நம்மளுக்கு கிளைமேட், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிளைமேட், அதுலேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வருது. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து அந்த புக்கில் படித்தாலும் சரி தான், இந்த வந்து ஏதாவது ஒரு ஆன்லைன் கம்பைலேஷன் உங்களுக்கு கிடைக்குது, அதுலேருந்து நீங்கள் படித்தாலும் ஓகே தான். ஸோ ஓகே, நம்ம வந்து ஜியோகிரஃபியில் இவ்வளோ தான். எக்கனாமி சொல்லிட்டோம், பாலிட்டிக்ஸ் சொல்லிட்டோம். ஹிஸ்ட்ரியில் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்துட்டு இப்போ நீங்கள் எந்த காம்போவில் படிப்பீங்கனாலும் படிச்சுக்கலாம். ஒரு காம்போ அதாவது அவர் பாஸ்ட்டு, தீம்ஸு, ஸ்பெக்ட்ரம் படிக்கலாம். இல்லை அப்படின்னா 11th and 12th தமிழ்நாடு ஸ்கூல் புக்ஸ், அதுவும் ஸ்பெக்ட்ரமும் படிச்சுக்கோங்க. அதுவும் ஸ்பெக்ட்ரம் தீம்ஸ். ஸோ எல்லாமே சொல்லிட்டு தான் போகணும். ஏன்னா எதுலேருந்து கொஷின் வரும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு தடவை ஒவ்வொரு கொஷின் வருது. ஸோ அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட் நீங்கள் தெளிவாக வச்சுக்கோங்க. கான்செப்ட் தெளிவாக வச்சுக்கிறதுக்கு விஷன் வீடியோஸ் பார்த்தாலே போதும். ஸோ இவ்வளோ தூரம் ஹிஸ்ட்ரி படிக்க முடியல, எனக்கு இது வந்து பார்த்தாலே பயமாக இருக்குன்னா விஷன் வீடியோஸ் வந்து பார்த்துருங்க, முடிஞ்சிச்சு. ஏன்னா வந்துட்டு இந்த கம்மியான டைமில் நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ அதான் பண்ணணும். அதுக்கான எஃபர்ட் போடணும். அதுக்கான டாபிக்ஸ் வந்து முடிக்கணுன்ற பட்சத்தில் இவ்வளோ புக்ஸ் படிக்க முடியல அப்படின்னா விஷன் வீடியோஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, விஷன் வீடியோஸ் ப்ளஸ் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய பிவைக்யூஸ் வந்து என்னோட தீம் வந்திருக்கு, அதோட பேக்ரவுண்ட் ஒர்க் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, என்விரான்மெண்ட் வந்து நம்ம சொன்ன மாதிரி விஷன் வீடியோஸ் தான். ஐஆருக்கு வந்துட்டு உன்னோட PD 365 இருக்குது. ப்ளஸ் ஐஆருக்கு வந்துட்டு நம்மளுக்கு வீடியோஸும் வந்துட்டு ஆல் இந்தியா சோர்சஸ் கோச்சிங் சென்டர்லேயே அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்க்கு PD 365 ப்ளஸ் நம்மளுக்கு நான் முதல்வனில் நடந்த டெஸ்ட் சீரீஸில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட் அஃபேர்ஸ். இந்த நான் முதல்வன் டெஸ்ட் சீரீஸ் வந்து நம்ம எங்கே அவைல் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா NM ஸ்டடி ஹால் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் இருக்குது. அதில் நீங்கள் வந்துட்டு லாகின் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ஆல் தி கொஷின் பேப்பர்ஸ் விச் ஆர் கனெக்டட் ஃபார் த லாஸ்ட் 2 இயர்ஸாக நம்மளுக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய எல்லா கொஷின் பேப்பர்ஸோட பிடிஎஃப்பும் வித் ஆன்சர் கீ நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அங்கே பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இப்போது வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய சோர்சஸ். கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. பட் 7500 மந்த்லி தராங்க. நம்ம வந்து இப்போ வந்து ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் சுச்சுவேஷனில் இருக்கும், பேரண்ட்ஸ் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருக்கும். அப்படின்ற பட்சத்தில் இப்போ நம்ம தனியாக போய் ஒரு இடத்துல வேலை பார்க்கணும் அப்படின்னா ஒரு 7500 நம்ம சம்பாதிக்கணும்னா கிட்டத்தட்ட டெய்லி நம்ம 6 hours to 7 hours ஒர்க் பண்ணாதான் பண்ண முடியும். இப்போ அது நார்மல் இதுக்கு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஐடியிலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ஃபீல்டில் இருந்தீங்கனாலும் நீங்கள் நல்லா சம்பாதிக்கலாம். அதர்வைஸ் நம்ம ஒரு பார்ட் டைமாவோ இல்லை வேறு ஏதாவது போகணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்மளுக்கு ஒரு எக்ஸாம்
எழுதுறதுனால 7500 அப்படின்றது மந்த்லி கிடைக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் எஃபர்ட்ஸ் வந்து எடுத்து தான் ஆகணும். 1 மந்த் எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பா நல்லதே நடக்கும் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. ஓகே, ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். மேபி அது சிலர் பார்க்காம இருக்கலாம். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல கேட்டதுனால மறுபடியும் ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 47 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நியர்லி. ஸோ பார்க்கலாம் என்ன ஸ்டடி பிளான் போடுறது, நான் என்ன ஸ்டடி பிளான் போட்டிருக்கேன் அப்படின்றதையும் நான் சொல்றேன். அண்ட் தென் வி ஹேவ் இப்போ நான் வந்து ரெண்டு வருஷத்தோட கொஸ்டின் பேப்பர் அனாலிசிஸ் பண்ணதுல என்னென்ன தீம் ரிப்பீட் ஆயிருக்கு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டையும் என்னென்ன தீம் ரிப்பீட் ஆயிருக்கு, சப்ஜெக்ட் வைஸ் சோர்சஸ் பார்த்துடணும். தீம் வைஸ் நம்ம வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்ல என்னென்ன தீம் வந்து இம்பார்ட்டண்டா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இதை படிக்காம போகக்கூடாது அப்படின்றது நம்ம வந்து அனலைஸ் பண்ணிருப்போம் இல்லையா. ஒவ்வொரு வருஷம் நம்மளுக்கு யூபிசி பிவைக்யூவா இருக்கட்டும், நான் முதல்வன் பிவைக்யூவா இருக்கட்டும், எஸ்சிரிஸா இருக்கட்டும், இதுல இருந்து நம்ம வந்துட்டு இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் திங்ஸை நான் அப்பப்போ ஷார்ட்ஸ்லயும் இந்த மாதிரி வீடியோஸ்லயும் வந்து நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த நான் முதல்வனோட பிவைக்யூ அனாலிசிஸ் வீடியோ பார்க்காதவங்க நீங்க அந்த இப்போ மார்க்கெட்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸ் பார்க்கறத விட நம்ம வீடியோஸ் வந்து நல்லாவே இருக்கு, நம்மளுக்கு கமெண்ட்ஸ்லயும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க அதை வந்து தாராளமா பார்க்கலாம். பிளேலிஸ்டாவே நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். 8 வீடியோஸ் மொத்தமா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1.5 hours 2 hours தான் இருக்கும். நீங்க வந்து 1 டேலயே அந்த 2 வருஷத்தோட பிவைக்யூ அனாலிசிஸ் அப்படின்றத முடிச்சிடலாம். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நம்ம வந்து அட்ரஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.